உள்ளாட்சி தேர்தலில் திமுக அமோக வெற்றி, வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. திராவிட மாடல் ஆட்சிக்கான அங்கீகாரம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். 100% அளவுக்கு திட்டங்கள் மக்களை சென்றடையவே வாக்களிக்குமாறு கூறியதாகவும் கருத்து. அதிமுக கோட்டையான கொங்கு மண்டலத்தை திமுக கைப்பற்றியது. 9 மாத ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி. வெற்றியால் கர்வம் இல்லை எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. உள்ளாட்சி தேர்தலில் செயற்கையான வெற்றியை திமுக பெற்றுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை. அதிகார பலத்தை பயன்படுத்தி திமுக வெற்றி பெற்றதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் அறிவிப்பு. தமிழகத்தில் சென்னை, திருச்சி, மதுரை, நெல்லை உட்பட 21 மாநகராட்சிகளையும் கைப்பற்றியது திமுக. அதிக இடங்களில் திமுக வேட்பாளர்கள் வெற்றி. சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியது திமுக. 2006ஆம் ஆண்டுக்கு பின் அமோக வெற்றி. சென்னை மாநகராட்சியில் ஒரு இடத்தை கைப்பற்றியது பாஜக. 134வது வார்டில் பாஜக பெண் வேட்பாளர் உமா ஆனந்தன் வெற்றி. திமுக, அதிமுக கட்சிகளை தொடர்ந்து அதிக இடங்களில் வென்றது பாஜக. நகராட்சி, பேரூராட்சி வார்டுகளை அதிக அளவில் கைப்பற்றியது. எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலம் மாநகராட்சியை பிடித்தது திமுக. மொத்தமுள்ள 60 வார்டுகளில் 3இல் மட்டுமே அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி. எடப்பாடி நகராட்சியை முதன்முறையாக கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது திமுக. மொத்தமுள்ள 30 வார்டுகளில் 13இல் மட்டும் அதிமுக வெற்றி. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஸின் சொந்த ஊரான பெரியகுளம் நகராட்சியில் திமுக அமோகம். மொத்தம் 30 வார்டுகளில் பெரும்பாலானவற்றை பிடித்தது திமுக கூட்டணி. நாகர்கோவில் மாநகராட்சியின் 52 வார்டுகளில் 29 வார்டுகளை கைப்பற்றியது திமுக. அதிமுக, பாஜக கட்சிகள் தலா 7 இடங்களில் வெற்றி. நெல்லை மாவட்டம் பனகுடி பேரூராட்சி வார்டில் சம வாக்குகள் பெற்ற அதிமுக, பாஜக வேட்பாளர்கள். குலுக்கல் முறையில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. புவனகிரி பேரூராட்சி 4வது வார்டில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுது. நாளை மறுநாள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை மறு தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. தஞ்சை மாணவி லாவண்யா தற்கொலை வழக்கில் விசாரணையை துவங்குகிறது சிபிஐ. மாணவியின் பெற்றோரிடம் விசாரணை, வாக்குமூலம். பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் தொடர்பாக ரிட் மனுக்கள் மீது வரும் 25ஆம் தேதி விசாரணை. சொலிசிட்டர் ஜெனரல் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் ஒப்புதல். பஞ்சாப் பாலிடிக்ஸ் டிவியின் கணக்குகளை முடக்கியது மத்திய அரசு. தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக உளவுத்துறை அளித்த தகவலின் பேரில் நடவடிக்கை. உக்ரைன், ரஷ்யா இடையிலான போர் பதற்றம் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஆலோசனை. ரஷ்யா அங்கீகரித்த மாகாணங்கள் மீது பொருளாதார தடை விதித்தது அமெரிக்கா. பாலியல் வழக்கில் நடிகர் திலீப்புக்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம். போலீசாரின் தொடர் விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு.